ಧ್ಯಾನಮೂಲಂ ಗುರುರ್ಮೂರ್ತಿ, ಪೂಜಾಮೂಲಂ ಗುರುರ್ಪದಂ, ಮಂತ್ರಮೂಲಂ ಗುರುರ್ವಾಕ್ಯಂ, ಮೋಕ್ಷಮೂಲಂ ಗುರುಕೃಪಾ. ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராய. எல்லாம் வல்ல குருவருளாளி, இன்றைய தினமும் ஈழத்து சித்தர்களின் வரிசையில் ஓர் பெண் சித்தரை பற்றி நாம் பார்க்கலாம். சடையம்மா என்று செல்லப்பேரால் அழைக்கப்பட்ட முத்துப்பிள்ளை. இவர் திருநெல்வேலி எனும் ஊரில் நெசவு தொழிலாளியான வீரகத்தி பிள்ளை, மனைவி செல்லாச்சி பிள்ளை, அந்த தவசீலர்களுக்கு 1865ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 19ஆம் தேதி அவதரிக்கின்றார். இவரின் இயற்பெயர், தாய் தந்தையர் சூட்டிய பெயர் முத்துப்பிள்ளை. முத்துப்பிள்ளை ஒரே ஒரு குழந்தை என்பதால் கண்ணும் கருத்துமாக செல்லமாக வளர்த்து வருகின்றார்கள். சின்ன வயதிலேயே ஆலயங்களில் நீண்ட நேரம் வணக்கத்தில் ஈடுபடுவரும் அந்த தெய்வ குழந்தைக்குரிய அந்த அடிப்படை அந்த தன்மை அவங்கள காணப்பட்டது. எப்படியாக கல்வி கற்று தான் ஒரு வயது 11 வயதை அடைகின்ற போது தாய் தந்தையரார் கதிரேசு எனும் ஒரு அன்பரை, ஒரு இளைஞனை திருமணம் செய்து வைக்கின்றார்கள். அந்த காலத்தில் உள்ள அந்த நடைமுறைக்கு தக அவர்கள் சின்ன வயதிலேயே திருமணம் செய்து வைக்கின்றார்கள். திருமணம் நடந்து 4 ஆண்டுகளின் பின்னர் அம்மையார் பருவமடைகிறாங்க. இப்படியாக வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கின்ற வேளையில் கதிரேசு அவர்களுக்கு ஒரு பித்தலாட்டம், ஒரு பைத்தியம், நம்ம பாசையில் சொன்னால் பைத்தியம், வருத்தம், ஒரு சோபீனம் ஒன்று வருகிறது. இவர் செய்வது அறியாது, என்ன செய்கிறோம் எது நடக்கிறோம் என்று தெரியாது, தண்ட இஷ்டத்துக்கு நடந்து கொண்டு வரார். அப்போ ஊரில் உள்ளவங்களெல்லாம் பைத்தியம் என்று அவருக்கு பட்டம் சூட்டி அவரை ஒதுக்குறாங்க. மனைவியையும் முத்துப்பிள்ளை அம்மாவையும் ஒதுக்குறாங்க. அப்போ அம்மா இவரோடு கொஞ்சம் சிரமப்பட்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகின்ற நேரத்தில் ஒரு முறை கனவில் மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுக்கு வடக்கு பக்கம் உள்ள ஒரு பைரவர் ஆலயம், அந்த பைரவர் ஆலயத்திலிருந்து ஒருவர் அந்த ஆலயத்துக்கு வரும்படி அம்மையாருக்கு கனவில் உத்தரவாகி போகிறது. இது கணவருக்கும் கனவில் வருகிறது. இருவரும் அந்த பைரவர் ஆலயத்துக்கு சென்று அங்கே பூ மரங்கள் நாட்டி துப்புரவு பணிகளில் ஈடுபட்டு சரியை தொண்டு செய்து ஒரு 40 நாள் அங்கே வாழ்கிறாங்க. அன்பர்கள் ஒத்துழைப்போடு உணவு தங்குமிடம் வசதியோடு அந்த பைரவர் ஆலயத்திலிருந்து தங்கள பணியை செய்து கொண்டு வர நேரத்தில் யார் ஒருத்தர் கடையற் சுவாமிகள் என்று ஒருவர், ஒரு சித்தர் வண்ணார்பண்ணை நீராவி அடியிலே இருக்கிறார், அவரை போய் சந்திங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அம்மையாரும் கணவரும் ஆர்வத்தோடு வண்ணார்பண்ணை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறாங்க. செல்கிற நேரத்தில் கடையற் சுவாமிகள் இவங்களை தேடி வந்து கொண்டிருக்கார். கடையற் சுவாமிகள வரலாறில் சொல்லியிருப்பேன், ஒரு அன்பர்கள் வந்த இடத்துல அவங்களுக்கு பைத்தியம் குணமாகினது அப்படின்ட்டு. இவங்க தான். அப்போது இவங்க இருவரும் அங்கே சுவாமியின் இடத்துல ஆசீர்வாதம் வாங்கி அவர் தொட்டு ஆசீர்வதித்து எல்லாம் குணமாகிவிடும், நீங்கள் செல்லுங்கள், கந்தன் நம் சொந்தம் கைவிடாதே என்ற ஒரு வசனத்தை சொல்கிறார். கந்தன், நல்லொரு கந்தன் நம் சொந்தம், சொந்தக்காரன், கைவிட்டுறாத மறந்துடாத அப்படின்ற ஒரு உபதேசத்தை கொடுத்து இவங்களுக்கு ஒரு தொட்டு ஆசீர்வதித்து ஒரு பரிசத்தை கொடுத்து அனுப்பிடுறாரு. அன்றையிலிருந்து இவருக்கு பைத்தியம் மாறிவிட்டது, கதிரேசுக்கு பைத்தியம் மாறிவிட்டது. அப்போ அம்மையார் சந்தோஷமாக திருநெல்வேலிக்கு வராங்க. பழையபடி வீட்டிலிருந்து
தங்களோட பணிகளை செய்து கொண்டு வராங்க. வர நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லையே, குழந்தை கிடைக்கலையே அப்படி என்ற ஒரு ஏக்கம் இருக்குது. உறவினர்களுக்கும் அது ஒரு கவலை மாதிரி, குழந்தை இல்லாதது. அப்போ இவங்கள் ஒரு வேண்டுதல் வைத்து இறைவனிடத்தில் குழந்தை வர வேண்டும் என்று ஒரு வேண்டுதலோட விரதம் மாதிரி இருந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு வராங்க. அந்த நேரத்தில் கனவுல ஒரு குழந்தை சொல்லுதோ, நான் முற்பிறவியில் எண்ணெய் கடையும் தொழிலாளிக்கு மகளாக பிறந்தேன், இப்பிறவியில் நான் உனக்கு மகளாக பிறக்கிறேன் அப்படி என்று கனவுல கதிரேசுக்கு சொல்லுதோ. அதே நேரம் அந்த அம்மையாருக்கும் சொல்லுதோ, முத்துப்பிள்ளைக்கும் சொல்லுதோ. அப்போ காலையில் இவங்க எழும்பி 2 பேரும் பகிர்ந்து கொள்கிறாங்க, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், இப்படி ஒரு கனவு கண்டேன் அப்படின்ட்டு பகிர்ந்து கொண்டு சில காலத்திலேயே சில மாதங்களில் அம்மையார் கர்ப்பவதி ஆகிறாங்க, கருவிட்டிருக்காங்க. பின்னர் இப்படியாக இருந்து குழந்தை பிறக்கின்றது. குழந்தையை பார்த்து கொண்டு இந்த பக்தி மார்க்கத்தில் சென்று கொண்டு இருவரும் வாழ்ந்து கொண்டு வராங்க. பின் 3 ஆண்டுகள் கழித்து கதிரேசுவின் சகோதரிக்கு கனவில் ஒரு குழந்தை நான் உனது அண்ணாவின் குடும்பத்தில் பிறக்க இருக்கிறேன் அப்படி என்று சொல்லியிருக்கு. அப்போ தங்கச்சி அண்ணர்கிட்ட சொல்கிறார், அண்ணா நான் ஒரு கனவு கண்டேன், இப்படி ஒரு கனவு உண்டு. அப்படியா, சந்தோஷம் எடுத்துருக்கக்குள்ள திரும்ப ஒரு குழந்தை கர்ப்பமாகி இவங்களுக்கு ஒரு 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் பிறக்குது. குழந்தை பிறந்து 4 மாதம், இளைய குழந்தை பிறந்து 4 மாதத்தில் ஒரு கட்டளை, கனவில் ஒரு கட்டளை பிறக்கின்றது. அம்மையாரின் கனவில் இந்த மாங்கல்யத்தை கலட்டி கணவரிடத்தில் கொடுத்து விட்டு நீ கதிரமலைக்கு வா அப்படி என்று கனவுல. இதே நேரம் கணவர் கதிரேசுக்கு கனவுல உன் மனைவியின் மாங்கல்யத்தை வாங்கிவிட்டு அவரை அவர்களை கதிரமலைக்கு அனுப்பி வை அப்படி என்று அவர கனவுலையும் இது சொல்லப்படுது. காலையில் 2 பேரும் எழுப்பி கதைச்சிட்டு இருக்காங்க, இப்படி எனக்கு கனவுல, எனக்கும் வந்தது கனவுல, இப்போ 4 மாத குழந்தைய எப்படி விட்டுட்டு தாய் போகிறது அப்படி ஒன்று கவலையில் இவங்க அதை பற்றி கணக்கு எடுக்கலை. குழந்தையை பராமரிக்கிற அந்த இதிலேயே வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இதுக்குள்ளே ஒரு நாள் கனவு கொண்டு வருகிறது அம்மையாருக்கு. நாளை பகல் 10 மணிக்கு உனது உடலில் ஒரு பாகத்தில் ஒரு கட்டி தோன்றும், கட்டன்னு சொல்லுவாங்க, அந்த கட்டி தோன்றும் அப்படி என்று சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எழும்பி கணவரோட இதை பேசிட்டு இப்படி இருக்கிற நேரத்தில் அடுத்த நாள் பகல் 10 மணிக்கு, காலை 10 மணிக்கு அம்மையார் ஒரு உறுப்பில் ஒரு கட்டி உருவாகினா குழந்தைக்கு பால் கொடுக்கவும் மேலாது, சிரமமான ஒரு வாழ்க்கை. அப்போது அவர்களுக்கு விளங்குது இதுதான் இந்த கட்டளை அப்படி என்று சொல்லி. அப்போ அம்மையாருக்கு கனவுல வந்த மாதிரி அவள் மாங்கல்யத்தை கலட்டி கணவர்கிட்ட கொடுத்துட்டு குழந்தைகளையும் பிரிய முடியாது, இருந்தாலும் அந்த ஏழாவது நீ நம்ம வருத்தவாளி, நம்ம பிரியத்தாமணுன்ற ஒரு கட்ட நிர்பந்தத்தில் இவங்க இதுக்கு போகிறாங்க. நல்லூர் கந்தசாமி கோயிலில் போய் அங்கே தொண்டுகள் செய்து கோலம் போட்டு பூமரங்களுக்கு நந்தவனம் அமைத்து இப்படியான சரியை தொண்டுகள் செய்து கொண்டு வராங்க. 6 நாட்கள் அங்கே ஆலயத்தில் இருக்கிறாங்க. 6 நாட்கள் அவங்களுக்கு அந்த கட்டி நோவோ இல்லை கட்டி இருக்கோ அந்த சிந்தனையை மறந்து போயிட்டு வார அடியார்களோடு இருந்து தொண்டு செய்கிறது, மரங்களுக்கு தண்ணி ஊற்றுறது, இப்படியாக அந்த காலத்தை கழித்து அது அந்த சிந்தனையை மறந்துட்டாங்க. ஆனால் 6ஆவது நாள் அந்த கட்டி உடைஞ்சி எல்லாம் வெளியேறுது, அசுத்தங்கள் எல்லாம் வெளியேறுது. அப்படி வெளியேற கட்டத்தில் கதிர்காமத்துக்கு யாத்திரை சொல்கிறதுக்காக அடியார்கள் வராங்க. அந்த அடியார்களோடு இருந்து அம்மையார் கதிர்காமம் போகிறாங்க. கதிர்காமம் சென்று அங்கே பால்குடி பாபா, அந்த காலத்தில் பால்குடி பாபா அம்மையாருக்கு தீட்சை கொடுத்து உபதேசம் கொடுத்து அந்த கதிர்காமத்திலேயே அவங்களுக்கு சில பயிற்சிகளையும் கொடுத்தாரு. அதன்படி அம்மையார் மேலும் தனது சாதனையை பெருக்கி கொண்டாங்க.
பெருக்கி கொண்டு கிராமத்தில் சிறிது காலம் இருந்து திரும்பி வர நேரத்தில் அவங்களோட முடியெல்லாம் வந்து சடை போட்டு சடை போட்ட உடனே அதுக்கு பிறகு முத்துப்பிள்ளை என்று அழைத்த மக்கள் சடையம்மா என்று செல்லமாக அழைக்க தொடங்கிட்டாங்க. இப்படி சடையம்மா அவர்கள் கிராமத்திலிருந்து திருநெல்வேலி வந்து பின்னர் கணவன் பிள்ளைகளை பார்த்துவிட்டு மீண்டும் அவள் வந்து நம்ம நல்லூர் கந்தசாமி கோயிலே வாழ்ந்து கொண்டு வராங்க. அங்கு அன்னதான மடம் அமைத்து ஆரம்ப வேலைகளை செய்து சில இடங்களில் அன்னதானம் தொடர்ச்சியாக நடக்கிற மாதிரி ஒழுங்குகளையும் செய்து இப்படி அம்மையாருக்கு அன்பர்கள் அவங்களோட அந்த ஆன்மீக ஆற்றலுக்காக மக்கள் வந்து சேர்றாங்க. சேர்ந்து இப்படியான ஆன்மீக பணிகள் செய்து கொண்டு வர்ற நேரத்தில் அம்மையாருக்கு நம்ம தமிழ்நாடுகள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் எல்லாம் யாத்திரை பண்ணணும் என்ற ஒரு எண்ணம் வருது. அப்போது அன்பர்கள் அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து அம்மையார் தமிழ்நாடு சென்று தென்னிந்தியாவில் உள்ள அத்தனை ஆலயங்களையும் சிறிது காலம் நல்லபடியாக யாத்திரைகளை மேற்கொண்டு நன்மைகளை பெற்றுக்கொண்டு மீண்டும் இலங்கைக்கு வராங்க. இலங்கைக்கு வந்து அடியார்கள் அம்மையார் இலங்கைக்கு வந்தது மேலும் மேலும் அடியார்கள் அம்மையாரோடு தொடர்பில் இருக்காங்க. இருக்கிற நேரத்தில் ஒரு பரிதாபமான ஒரு விடயம் என்னவென்றால் அம்மையாருக்கு பிறந்த குழந்தைகளும் மூத்த குழந்தை 5 வயதில் இறந்து விட்டது, 2வது குழந்தை 3 வயதில் இறந்து விட்டது. கணவர் தனிமையாக இருந்தார். அம்மையாரோடு அவரும் வந்து சேர்ந்து விட்டார். சேர்ந்து அம்மையாருக்கு ஒரு தொண்டனாக இருந்து ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு வராங்க. அதுக்கு பிறகு அம்மையார் வெள்ளை ஆடைகளை அணிய தொடங்கிட்டாங்க குழந்தைகள் இறந்த பிறகு. அப்படியாக இந்த ஆன்மீக பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. பின்னர் அவர்களுக்கு ஒரு முறை நாம் இமயமலை பக்கம் சென்று அங்கு உள்ள சிவாலயங்களையும் புண்ணிய தலங்களை தரிசிக்கணும் என்ற எண்ணம் வருது. அதற்கு உதவியாக சில அன்பர்கள் அம்மாவுக்கு வட இந்தியா சுற்றுவதற்கும் யாத்திரைகள் சுற்றி பார்ப்பதற்கும் மற்றது கைலாயம் சென்று வருவதற்கு முக்கிய ஒழுங்குகளை செய்து கொடுக்கிறார்கள். இதன்படி அம்மா தனது யாத்திரைகளை முடித்து கொண்டு அவர்கள் வந்து இப்படியெல்லாம் இருந்தாலும் தனது சாதனையை எப்போவுமே கைவிட்டதில்லை. அவங்களோட வாழ்க்கை வரலாறில் பிராணாயாமம், ஜப தியானங்கள் டெய்லி எந்த நாளும் அதில் செய்து கொண்டே அதில் முன்னேற்றமான நிலையில் இருந்து கொண்டு வராங்க. தவற விடுறது இல்லை. எப்படியான சந்தர்ப்பத்திலையும் இதை செய்து கொண்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு சாதனையில் முன்னேறி கொண்டு வராங்க. அவர்களுக்கு அவர்களின் உடலில் உள்ள ஆன்மா அந்த துடிப்படைய நிலையை உணர்றாங்க. அப்படி என்றால் ஒரு குறிப்பிட்ட சாதனை செய்து கொண்டு வரக்குள்ள நம்மளோட ஆன்மா வந்து விழிப்படையும். இப்போது சிவவாக்கியர் ஒரு பாட்டல்ல பாடுறாரு, உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லிரே விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. இது சிவவாக்கியர் பாடல். இதுபோல் அந்த கருத்தில் ஏற்றி அம்மா வந்து பிராணாயாம பயிற்சிகள் நிறைய செய்வாங்க. இப்போது உருத்தரித்த நாடியில் சித்தர் பாடுறார் சிவவாக்கியர். உருத்தரித்த நாடி என்ன, இந்த உடலில் 72,000 நாடி இருக்குது. அதில் பிரதானமானவை 3 இடகல பின்கல சுழுமின. இந்த நாடியில் அடங்கி இருக்கின்ற ஒடுங்கி இருக்கின்ற வாயுவை, வாயு என்ற எதை சொல்கிறாரு, குண்டலினி சக்தி. இந்த சக்திகள் நம்ம ஆதாரங்கள் சுழற்சியில் இருந்தாலும் அந்த சிதாக்கினி கொண்டு அந்த குண்டலினி சக்தி விழிப்படுற நேரம் கருத்தினால் இருத்தி, கருத்தண்டா காற்றுக்கு வந்து கருத்து, கால், காற்று இப்படியெல்லாம் அதுக்கு பேருண்டு. அப்போ
அவர் சொல்கிற கருத்தினால் இருத்தி கபாலமேற்ற வழியிற அந்த பிராணாயாம பயிற்சி மூலம் நம்ம உடலில் கபாலத்துக்கு அந்த சக்தியை கொண்டு வர. அது எப்படி ஒரு தடியில் இந்த வெத்தில கொழுந்து இப்படி சல்லி பிடிச்சு வளர்ந்து வருமோ, அதுபோல் நம்மளோட இந்த முள்ளந்தண்டு நடுவே ஒரு பச்சை கொடி மாதிரி அது வளர்ந்து வரும். அதை நம்ம தியானத்தில் பார்க்கலாம். கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வழியரே விருத்தரும் பாலராக. விருத்தரண்டா வளர்ந்தவர்கள் கூட பால நிலைக்கு வருவாங்க. சில சித்தர்களை பாருங்கள், குழந்தை புள்ளிய மாதிரியே நடப்பாங்க. ஞானாந்தகிரி சுவாமி ஊஞ்சில் ஆடுவார் குழந்தை பிள்ளைகளோட இருந்து. விருத்தரும் பாலராவார். அதுக்காக நம்ம வயதான கிழவன் குழந்தையாக மாறுறது கிடையாது. பாலராவார் அந்த இல்லை. இப்போது ஒரு ஆசிரமத்தில் 12 ஆண்டுகள் அந்த தவநிலையிலிருந்து சாதனையிலிருந்து பிராணாயாமம் செய்து வந்தால் அந்த 12 ஆண்டுகளும் ஒரு வயது ஒரு யோகிக்கு. அதுலேருந்து ஆசிரமங்களில் 12 ஆண்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. 12 ஆண்டு கடும் தவத்தில் ஒரு ஆண்டாக கருதப்படும். அப்போ ஒருத்தர் வாழ்க்கையில் 12 ஆண்டுகள் மீதமாகுது. இந்த மூச்சுக்குள்ளே தான் நம்மளோட ஆயுளும் அடங்கியிருக்கு. அப்போது விருத்தரும் பாலராகி மேனியும் சிவந்திடும். நம்ம உடலே சிவமாயிரும். அதுக்காக நம்ம சிவப்பு கலருக்கு மாறுறதில்லை, வெள்ளையாகிறோம் இல்லை. தேஜஸ் இருக்கும், ஆனால் சிவமாயிரும் நம்ம உடம்பு. சிவம் உயிர் இருந்தால் சவம் என்னுவாங்க இல்லையா, அதுபோல் மேனியும் சிவந்திடும். அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மை. அருள் தரித்த நாதன் சிவனும் பார்வதியும் நம்மளுக்குள்ளே இருக்காங்க. இந்த நிலை தான் அர்த்தநாதீஸ்வர வடிவம், இடகலை பின்களை. இந்த தத்துவம் வெளிப்படையிற நேரத்தில் நம்மளோட உடலில் நம்ம தியானத்தில் போயிருந்தால் ஓடி தெரியும். அந்த பிராணம் தியான நேரத்தில் மட்டும், மற்ற நேரங்களில் அடங்கி இருக்கும். அப்போ இந்த சக்தி அம்மையாரில் இருக்குது. அவரோட வரலாறுல சொல்லுது, அவங்களோட உடலில் இந்த ஆன்மாவோட மண்டு. எங்கள் குருதேவருக்கு இந்த இது இருக்கும். கால் பிடிக்கிற நேரத்தில் நம்ம அனுபவிக்கலாம். பிறகு நம்ம தியானத்தில் நம்மளும் அதை கொஞ்சம் அனுபவித்தோம். அப்போ குருதேவர்கிட்ட கேட்ட நேரம் சுவாமி அந்த நேரத்தில் சொன்னது அதுதான் அப்போ நம்மளோட ஆன்மா அப்படியே. அப்போ பாருங்கள், நம்ம தியானம் சாதாரணமாக நினைக்கிறோம். அது எவ்வளவு நம்மளோட உடலில் இயக்கத்தை கொண்டு வருது, சக்தி நிலையை உருவாக்குது. இப்படியாக அம்மையார் நல்ல பரிபக்குவ நிலையை நல்லா அடங்கி நல்ல சக்திமானாக வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அவர்களுக்கு சித்து காட்டுறது, மக்களுக்கு நோய் தீர்க்கிறது, இந்த சிந்தனைகளும் இருக்காது. நல்ல முன்னேற்றத்தில் வாழ்ந்து கொண்டு இப்படியே வாழ்க்கையை முடித்து அடிக்கடி ஜோகர் சுவாமிகள் அம்மையாரை சந்திப்பாங்க. அம்மையார் செல்லாச்சி அம்மையார் இருந்த காலத்தில் தான் சடையம்மாவும் வாழ்ந்துருக்காங்க. அப்போ ஜோகர் சுவாமி செல்லாச்சி அம்மா சமாதிக்கு பிறகு அதிகமாக சடையம்மாவோட தான் கலந்து ஆலோசனைகள் எல்லாம் செய்து கொண்டிருப்பாங்க. அப்படி இந்த காலகட்டம் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அம்மாவுக்கு இனி எதுக்கு நம்மளோட அந்த வந்த இலக்கு அடைஞ்சாச்சு அப்படி என்று நினச்சி அவங்க சமாதிக்குரிய ஏற்பாடுகளை செய்கிறாங்க. அவர் அம்மையார் 71வது வயது, 5ஆம் தேதி 8ஆம் மாதம் 1936ஆம் ஆண்டு அம்மையார் சிவகதி சமாதி நிலைக்கு போகிறாங்க. இப்போது இதுவரையில் நம்ம வாழ்த்த சித்தர்களில் பார்த்தா சடையம்மாவின் வாழ்க்கை ஒரு விசித்திரமானது. அந்த பெண் சித்தராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மனப்பக்குவம் உறுதியானது. சிறு வயதிலே திருமணம் நடந்தது. கணவருக்கு பித்து பிடித்து வைத்தியமாக இருந்தது. அதன் பின்னர் குழந்தைகள் இறைவதம் அடைந்தது. இப்படியான சூழலிலும் தன் தவநிலையை கைவிடவில்லை. இதற்கு காரணம் இது பிறப்போட சம்பந்தப்பட்டது. ஒரு பெரிய சித்து படைத்த ஒரு மறைமுகமாக வாழ்ந்த ஒரு சித்தர். அப்போ அம்மையார் சமாதி ஆகிட்டாங்க. சமாதியாகணுன்னே ஜோகர் சுவாமிகள் சமாதிகள் 5ஆம் தேதி 8ஆம் மாதம் 1936ஆம் ஆண்டு சமாதி.
யோகர் சுவாமிகள் கூடவே நின்று கிரிமலைக்கு எடுத்து சென்று கிரிமலையிலே அம்மாவின் சமாதி செய்யப்படுகிறது. எப்பேற்பட்ட மகான்கள் எல்லாம் சமாதியாகின புண்ணிய தேசம் அந்த கிரிமலை. இப்படியான சமாதிகளில் சென்று நாம் சற்று ஆர்வத்தோடு தியானத்தில் இருந்து வருவோமேயானால் நிச்சயமாக அவர்களது ஆசைகள் நம்மளை என்றும் வந்து சேரும். குருவே சர்வலோகானாம் விஜய பவரோகினாம் நிதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நம.